சொப்பனங்கள். எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியுமாகிய அவ்விரண்டு பேரும் சிறைச்சாலையில் இருக்கும்போது ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டார்கள். காலமே யோசேப்பு அவர்களிடத்தில் போய் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கலங்கி இருந்தார்கள். அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் தன்னோடே காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகங்கள் இன்று துக்கமாயிருக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான். அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். அந்த திராட்சை செடியிலே 3 கொடிகள் இருந்தது. அது துளிர்க்கிறதா இருந்தது. அதில் பூக்கள் மலர்ந்திருந்தது. அதன் கொலைகள் பழுத்து பழங்களாய் இருந்தது. பார்வோனுடைய பாத்திரம் என் கையிலே இருந்தது. நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வோனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையிலே கொடுத்தேன் என்று தன் சொப்பனத்தை சொன்னான். அதற்கு யோசேப்பு, அந்த 3 கொடிகளும் 3 நாளாம். 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான். அர்த்தம் நன்றாயிருக்கிறது என்று சுயம்பாகிகளின் தலைவன் கண்டு யோசேப்பை நோக்கி, நானும் என் சொப்பனத்தில் 3 வெள்ளைக்கூடைகள் என் தலையின் மேல் இருக்க கண்டேன். மேற்கூடையிலே பார்வோனுக்காக சமைக்கப்பட்ட சகலவித பலகாரங்களிலும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. என் தலையின் மேல் கூடையில் இருந்தவைகளை பறவைகள் வந்து பட்சித்தது என்றான். அதற்கு யோசேப்பு, அந்த 3 கூடைகளும் 3 நாளாம். இன்னும் 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மரத்திலே தூக்கி போடுவார். அப்பொழுது பறவைகள் உன் மாம்சத்தை தின்னும். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னான். யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தாலும் கர்த்தர் அவரோட கூட அங்கே இருக்கிறார். கர்த்தருடைய தெய்வீக கிருபைகளும் பராமரிப்புகளும் அவருக்கு கிடைக்கிறது. பானபாத்திரக்காரன் சுயம்பாகி ஆகிய 2 பேருடைய மனதிலும் கர்த்தர் கிரியை செய்கிறார். அவர்கள் இருவரும் ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் காண்கிறார்கள். அவர்கள் கண்ட சொப்பனம் எதேச்சையாய் நடைபெறுகிற சம்பவம் அல்ல. தேவனுடைய தெய்வீக வழிநடத்துதலின் பிரகாரம் அவர்கள் இருவரும் ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் காண்கிறார்கள். சொப்பனம் கண்ட பின்பு அவர்கள் இருவருடைய முகங்களும் துக்கமாயிருக்கிறது. அவர்களுக்கு சொப்பனத்தின் அர்த்தம் தெரியவில்லை. தாங்கள் கண்ட சொப்பனங்களுக்கு யார் அர்த்தம் சொல்லுவார் என்பதும் அவர்களுக்கு புரியவில்லை. பானபாத்திரக்காரனையும் சுயம்பாகியையும் சிறைச்சாலையிலே யோசேப்பு விசாரித்து வருகிறார். அவர்களை எப்போதும் போல விசாரிப்பதற்காக யோசேப்பு காலமே அவர்களிடத்திற்கு போகிறார். யோசேப்பு அவர்களை பார்க்கும்போது அவர்கள் இருவரும் கலக்கத்தோடு இருக்கிறார்கள். போத்திபாருடைய வீட்டின் ஒரு பகுதி சிறைச்சாலையாய் இருக்கிறது. போத்திபார் யோசேப்பின் எஜமான். யோசேப்பும் அந்த சிறைச்சாலையில் காவல் பண்ணப்பட்டிருக்கிறார். பார்வோனுடைய பிரதானிகளும் அங்கே காவல் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் அந்த பிரதானிகள் இருவரும் யோசேப்பின் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறார்கள். யோசேப்பு பார்வோனுடைய பிரதானிகள் 2 பேரையும் நோக்கி, உங்கள் முகங்கள் என்று துக்கமாயிருக்கிறது என்ன என்று கேட்கிறார். அதற்கு அவர்கள் இருவரும் யோசேப்பை நோக்கி, சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்கு உரியதல்லவா, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். யோசேப்பு இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அவர்களிடத்தில் தேவனை பற்றி பேசுகிறார். யோசேப்பு தேவனோடு எப்பொழுதும் நெருங்கிய ஐக்கியத்தில் இருக்கிறார். பார்வோனின் பிரதானிகளைப் போல யோசேப்பும் சொப்பனம் காண்கிறவர். யோசேப்பு சொப்பனம் கண்டதினால்தான்
அவருடைய சகோதரர் அவர் மீது கோபப்பட்டார்கள். பார்வோனின் பிரதானிகளைப் போல யோசேப்பும் சிறைச்சாலையிலே காவல் பண்ணப்பட்டவர். ஆனாலும் கர்த்தருடைய கிருபையினாலே யோசேப்பு அந்த 2 பிரதானிகளையும் விசாரிக்கிறவராகவும் இருக்கிறார். யோசேப்பு அவர்களை அன்போடும் பாசத்தோடும் விசாரிக்கிறார். பார்வோனின் 2 பிரதானிகளும் கலங்கி இருக்கிறார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, உங்கள் முகங்கள் இன்று துக்கமாய் இருக்கிறது என்ன என்று கேட்கிறார். நாம் மற்றவர்களுடைய துக்கங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு மனதிலே பிரச்சனைகளும் வேதனைகளும் இருக்கும்போது அவர்களுக்கு ஆதரவான வார்த்தைகளை சொல்ல வேண்டும். நம்முடைய ஆறுதலான வார்த்தைகள் துக்கப்படுகிறவர்களின் மனவேதனையை குறைக்கும். ஆரோனுடைய பிரதானிகள் சொப்பனம் கண்டிருக்கிறார்கள். அந்த சொப்பனம் அவர்களுக்கு கலக்கத்தை கொடுத்திருக்கிறது. தாங்கள் கண்ட சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் இந்த சிறைச்சாலையில் ஒருவனும் இல்லை என்பதை நினைக்கும் போது அவர்களுடைய கலக்கம் அதிகமாயிருக்கிறது. யோசேப்பு பார்வோனுடைய பிரதானிகளிடம், உங்கள் முகங்கள் இன்று துக்கமாய் இருக்கிறது என்ன என்று கேட்கிறார். அதற்கு அவர்கள், சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்கு உரியதல்லவா? அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். பார்வோனின் பிரதானிகள் தங்கள் சொப்பனத்திற்கு மனுஷர் அர்த்தம் சொல்லுவார்கள் என்று எதிர்பார்க்கிறார்கள். யோசேப்பு அவர்களிடத்தில் சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்கு உரியது என்று சொல்லுகிறார். தேவன் தமக்கு சித்தமான யாருக்கு வேண்டுமானாலும் தம்முடைய விசேஷித்த கிருபையை கொடுப்பார். அவர்கள் கர்த்தருடைய ஏவுதலினாலும் வழி நடத்துதலினாலும் சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுவார்கள். யோசேப்பு பார்வோனுடைய பிரதானிகளிடம் அந்த சொப்பனங்களை தன்னிடத்தில் சொல்லுமாறு கேட்கிறார். அவர்கள் இருவரும் ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டார்கள். பானபாத்திரக்காரரின் சொப்பனம் அவனுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது. சுயம்பாகியின் சொப்பனமோ அவனுக்கு ஆபத்தாய் இருக்கிறது. அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். அந்த திராட்சை செடியில 3 கொடிகள் இருந்தது. அது துளிர்க்கிறதா இருந்தது. அதில் பூக்கள் மலர்ந்திருந்தது. அதன் குலைகள் பழுத்த பழங்களாய் இருந்தது. பார்வோனுடைய பாத்திரம் என் கையிலே இருந்தது. நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வோனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையிலே கொடுத்தேன் என்று தன் சொப்பனத்தை சொல்லுகிறான். ஆதியாகமம் 40:9 முதல் 11 வரையிலும் உள்ள வசனங்களில் திராட்சை கொடியில் பூ பூக்கும் காலத்திலிருந்து அது கனிதரும் காலம் வரையிலும் விரிவாக கூறப்பட்டிருக்கிறது. எகிப்தில் திராட்சை கொடி வளராது என்று சிலர் கூறுகிறார்கள். இது பற்றி தெளிவாக தெரியவில்லை. அவைகளை பார்வோனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையில் கொடுத்தேன் என்று பானபாத்திரக்காரரின் தலைவன் சொல்லுகிறான். இது ஒரு மார்க்க சடங்கை குறிக்கிறது. இது ஓரஸ் என்னும் தெய்வத்தை ஆராதிக்கும் போது செய்யக்கூடிய சடங்கு. எகிப்தின் பழங்கால வண்ண ஓவியங்களில் இதற்கான சான்றுகள் உள்ளன. யோசேப்பு பானபாத்திரக்காரன் கண்ட சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுகிறார். யோசேப்பு அவனை நோக்கி, அந்த 3 கொடிகளும் 3 நாளாம். 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொல்லுகிறார். பானபாத்திரக்காரன் தான் கண்ட சொப்பனத்தை யோசேப்புக்கு சொன்னதையும் யோசேப்பு அவனுடைய சொப்பனத்திற்கு அர்த்தம் சொன்னதையும் சுயம்பாகிகளின் தலைவன் கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கிறான். யோசேப்பு பானபாத்திரக்காரனுக்கு சொன்ன அர்த்தம் சுயம்பாகிகளின் தலைவனுக்கு மிகவும் நன்றாயிருக்கிறது. ஆகையினால் சுயம்பாகியும் யோசேப்பிடம் தான் கண்ட சொப்பனத்தை சொல்லுகிறான். சுயம்பாகிகளின் தலைவன் யோசேப்பை நோக்கி, நானும் என் சொப்பனத்தில் 3 வெள்ளை கூடைகள் என் தலையின் மேல் இருக்க கண்டேன். கூடையிலே பார்வோனுக்காக சமைக்கப்பட்ட சகலவித பலகாரங்களிலும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. என் தலையின் மேல் கூடையில் இருந்தவைகளை பறவைகள் வந்து பட்சித்தது என்று சொல்லுகிறான். யோசேப்பு சுயம்பாகிகளின் தலைவன் கண்ட சொப்பனத்திற்கும் அர்த்தம் சொல்லுகிறார். யோசேப்பு அவனை நோக்கி, அந்த 3 கூடைகளும் 3 நாளாம். இன்னும் 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மரத்திலே தூக்கி போடுவார். அப்பொழுது பறவைகள் உன் மாம்சத்தை தின்னும். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொல்லுகிறார். யோசேப்பு பானபாத்திரக்காரனுக்கு ஆசீர்வாதமான அர்த்தத்தை சொல்லுகிறார். சுயம்பாகிகளின் தலைவனுக்கோ அவர் துக்கமான அர்த்தத்தை சொல்லுகிறார். யோசேப்பு இந்த சொப்பனங்களை காணவில்லை.
பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட இந்த சொப்பனங்களை கண்டார்கள். சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்கு உரியது. யோசேப்பு கர்த்தருடைய வழி நடத்துதலினால் அவர்களுடைய சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லுகிறார். பானபாத்திரக்காரரின் தலைவனுக்கு ஆசீர்வாதம் வருவதற்கும் சுயம்பாகிகளின் தலைவனுக்கு ஆபத்து வருவதற்கும் யோசேப்பு காரணமல்ல. தீர்க்கதரிசிகள் கர்த்தர் தங்களுக்கு வெளிப்படுத்தும் செய்தியை அப்படியே சொல்லிவிடுவார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் சத்தியங்களை வியாக்கியானம் பண்ணுகிறவர்கள். ஆசீர்வாதம் கர்த்தருக்கு உரியது. கர்த்தரே தமக்கு சித்தமான பிரகாரம் மனுஷரை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் ஒருவரை சிங்காசனத்தில் அமரச் செய்கிறார். அதே கர்த்தர் தம்முடைய சித்தத்தின் பிரகாரம் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவரை கீழே விழச் செய்கிறார். யோசேப்பு பானபாத்திரக்காரனுடைய தலைவன் கண்ட சொப்பனத்திற்கு அர்த்தம் சொன்ன பின்பு அவனிடத்தில் தனக்கு ஒரு உதவி கேட்கிறார். யோசேப்பு பானபாத்திரக்காரனை நோக்கி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நான் எபிரெயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் ஏற்கனவே எகிப்துக்கு போயிருக்கிறார். எகிப்தியரில் பலருக்கு ஆபிரகாமின் வரலாறு தெரிந்திருக்கும். கானானின் தெற்கு பகுதியில் இக்காலத்தில் எபிரெயர்கள் செல்வாக்கோடு இருக்கிறார்கள். ஆகையினால் எபிரெயருடைய தேசம் என்னும் வாக்கியத்தை எகிப்தியர்கள் நன்றாக புரிந்து கொள்வார்கள். தானியேல் ஜெபம் பண்ணிவிட்டு சொப்பனத்திற்கு அர்த்தம் கூறுவார். யோசேப்பு இங்கு உடனடியாக கூறுகிறார். தானியேலிடமும் சொப்பனத்திற்கு அர்த்தம் கூறும் விசேஷித்த வரம் இருந்தது. பார்வோன் பானபாத்திரக்காரனின் தலைவனுடைய தலையை உயர்த்தப் போகிறார். கர்த்தர் அவனை மறுபடியும் அவன் நிலையில் நிறுத்தப் போகிறார். பானபாத்திரக்காரனின் தலைவன் முன்னே பார்வோனுக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பான். இவையெல்லாம் 3 நாட்களுக்குள் நிறைவேறும் என்றும் ஆசீர்வாதமான செய்தியை யோசேப்பு அவனுக்கு சொல்லி இருக்கிறார். யோசேப்பு சொப்பனத்திற்கு அர்த்தம் சொன்னாலும் கர்த்தரே அதற்கு அர்த்தம் சொல்லுகிறார் என்பதை யோசேப்பு நம்புகிறார். ஆகையினால் பானபாத்திரக்காரனுக்கு தன் மூலமாக சொல்லப்பட்ட ஆசீர்வாதமான வார்த்தைகள் நிறைவேறும் என்று யோசேப்பு நம்புகிறார். அந்த நல்ல வார்த்தைகள் பானபாத்திரக்காரனுக்கு நிறைவேறும் போது அவன் தனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று யோசேப்பு அவனிடத்தில் கேட்டுக்கொள்கிறார். யோசேப்பு தன்னை பற்றி சொல்லும்போது, நான் எபிரெயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்று மாத்திரமே சொல்லுகிறார். தன் சகோதரர் தன்னை இஸ்மவேலருக்கு அடிமையாக விற்று போட்டார்கள் என்று சொல்லி யோசேப்பு அவர்கள் மீது குற்றம் சொல்லவில்லை. யோசேப்பு இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கு மெய்யாகவே அவர் ஒரு தப்பிதமும் செய்யவில்லை. அவர் மீது தப்பிதமாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. யோசேப்பு தான் சிறையில் அடைக்கப்பட்டதற்காக அவர் யார் மீதும் குற்றம் சொல்லவில்லை. யோசேப்பு போத்திபாரின் மனைவி செய்த தப்பிதத்தை குறித்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. போத்திபார் தன் மனைவியின் வார்த்தைகளை நம்பி யோசேப்பை சிறைச்சாலையில் அடைத்து விட்டார். யோசேப்போ போத்திபார் மீதும் குற்றம் சொல்லவில்லை. நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்று மாத்திரமே யோசேப்பு தன்னை பற்றி சொல்லுகிறார். விசுவாசிகளாகிய நாமும் யோசேப்பை போல கண்ணியமாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்கள் மீது குற்றம் சொல்லி அவர்களை தூஷிக்காமல் நம்மிடத்தில் உள்ள நியாயத்தை மாத்திரம் எடுத்துச் சொல்ல வேண்டும். நம்மிடத்தில் உள்ள நியாயத்தை மற்றவர்கள் விசாரிக்கும் போது கூட நாம் மற்றவர்கள் மீது குற்றம் சொல்லுவதை தவிர்த்துவிட வேண்டும். நம்மிடத்தில் குற்றம் இல்லை என்பதை நிரூபித்தாலே நமக்கு போதும் என்னும் மன திருப்தியோடு நாம் இருக்க வேண்டும். மற்றவர்களை குற்றப்படுத்துவதை விட நம்முடைய நியாயத்தை எடுத்துச் சொல்லுவதே நமக்கு ஆசீர்வாதம்.